ஐயா. முருகா, கடைசி பிள்ளைன்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்து பார்த்து வளர்த்தோமே, அது இதுக்கு தானா? வீட்டிலேயே உசந்த படிப்பு படிக்க வச்சு, அதுவும் உலகத்திலேயே இருக்கிற பெரிய காலேஜில். அவ வெள்ளக்கோட்டையும் ஸ்டெதஸ்கோப்பையும் போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறதை பார்த்து என் கண்ணே பட்டுடும். அப்படியெல்லாம் அவளை ஆசை ஆசையா வளர்த்தது இதுக்கு தானா? இப்ப ஒரு வேலைக்காரி மாதிரி மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு போறப்போ எனக்கு இதேமே வலிக்குது சக்தி. ஐயா, நீங்க ஐயா வருத்தப்படுறீங்க. அவ கிடக்குற விடுங்க. நம்மளையெல்லாம் தூக்கி போட்டு அந்த பையதான் வேணும்னு போனால அனுபவிக்கிட்டு 10 பைசா சம்பாதிக்கிறதுக்கு வக்கல் அதை பரதேசி பையன். மனுஷங்களா மதிக்க தெரியாத காட்டு முன்னாடி கூட்டாது. அங்கிருந்து அடிபட்டு மீதி ஓடி சாகட்டும். அப்பத்தான் அவளுக்கு நம்ம வீட்டு அருமை நடு தெரியும். அடிக்க வச்சு என்னங்க ஆக போகுது? ஆதல்ன்ற பைத்தியம் அவளை பிடிச்சி ஆட்டி வச்சிருச்சு. நீங்க சொன்னதாங்கய்யா, அவளுக்கு நடக்கிற கெட்ட விஷயத்துக்கு நம்மளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. இது மொத்தத்துக்கு அவதான் பொறுப்பு. அவ விதைச்ச விதைய அவளை அறுக்கிறா. ஏன் சக்தி, எங்களை விட அவ மேல உயிரே வச்சிருந்தவன் நீதான். நீயும் அவளை வெறுத்துட்ட. இல்லைங்க, அவன் மேல நான் வெறுப்பை வளர்த்துக்கலண்டா நான் உசுரோடு இருக்க முடியாதுங்க. என் தங்கச்சின்னு அவன் மேல பாசம் வச்சிருந்ததுக்கு இவ செஞ்ச காரியத்துக்கு நான் தான் கழுத்தறுத்து செத்து போயிடணும். பண்ண வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குங்க. அதான் அவன் மேல வச்சிருக்க பாசத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வெறுப்பை வளர்த்துக்கிட்டு உசுரோட சுத்திட்டு இருக்கேன். எப்பெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கோ அப்பெல்லாம் வீம்புக்கு இன்னும் வெறுப்பை வளர்த்துக்கிறேன். இப்படி இல்லைண்டா என்னால உசுரோடு இருந்திருக்க முடியாதுங்கய்யா. எந்த புள்ள நம்ம குடும்ப மொத்தத்தையும் தலைநிவர வைப்பான்னு நினைச்சனோ, அவளே நம்ம குடும்பத்தை மொத்தமா தலைக்குனிய வச்சுட்டா. ஐயா 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 பாருங்க ஐயா, என்னாச்சுங்கய்யா? தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஐயா ஐயா பார்த்து வாங்க, அப்போ வந்து உட்காருங்க.